அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம லேசான இனிப்புள்ள இந்த பொரியல் காய் வச்சு ஒரு அருமையான சுவையான புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஆனடைஸ்டு அலுமினியம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன். அப்புறம் அது சூடான அப்புறம் ஒரு 2 தேக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 கைப்பிடி உரித்த சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வதங்குற கேப்பில் இந்த குழம்போட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். இந்த காயில் ஒரு லேசான இனிப்பு சுவை இருந்தது. அப்புறம் நம்ம இதில் புளி ஊற்றி செய்கிறதுனால இந்த புளிப்பு சுவை காயில் நல்லாவே ஏறிடுச்சு. அப்புறம் அந்த காயில் இருக்க இனிப்பு சுவை குழம்புல இறங்கிடுச்சு. இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, வெல்லம் போட்டு புளிக்குழம்பு காரமாக வைப்போம்ல, அந்த டேஸ்ட்டில் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. எப்போவும் ஒரே மாதிரி புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு இந்த காய் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 தேக்கரண்டி சீரகம், அப்புறம் ஒரு தேக்கரண்டி சோம்பு, அப்புறம் ஒரு 1/4 தேக்கரண்டி மிளகு, ஒரு 1/2 தேக்கரண்டி கசகசா, இது எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வதக்கி ஃபஸ்ட்டே அரைச்சிட்டோன்னா குழம்பு நமக்கு ரெடியாக இருக்குது. 20 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த காய் வேகிற கேப் தான். இப்போ இந்த தக்காளி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்க போகிறனால தக்காளியை பொடியாக நறுக்குனிங்கன்னா சாறு வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த தக்காளியோட தோல் சுருங்குற அளவுக்கு நம்ம வதக்கினாலே போதும். அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அப்புறம் இதை நம்ம அரைக்கிறப்போ ரொம்ப ஜூஸியாக குழம்புல அந்த தக்காளி டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ இதை நல்லாவே நம்ம தோல் சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா நம்ம கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வையை இது மேம்படுத்தும். ஏற்கனவே இந்த காய் வச்சு ஒரு பால் பாயாசமும் செய்திருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 சில் தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம வதக்கின இல்லை வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் இந்த சீரகம், கசகசா, சோம்பு, மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை திரும்பவும் கழுவி ஒரு 4 தேக்கரண்டி நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கிறேன். அப்புறம் இதோட கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு இல்லையா, அதனால் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருக விடாமல் பார்த்துக்கோங்க. புளிக்குழம்புல வெந்தயம் கருகுனா கசப்பிடிக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் உள்ளே சேர்த்து இதை நல்லா வதக்கிக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே தக்காளி அரைக்கிறப்போவே வதக்கி அரைச்சிட்டோம். ஸோ இதில் தக்காளி நான் சேர்த்துக்கல, அவ்வளோதான். இப்போ இதில் நான் ஒரு 1/4 தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூளும் வீட்டில் தனி மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட வீட்டு மசால் பொடி இருக்கும்ல, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கிறேன் நான். அதையும் நம்ம குறைச்சி வச்சு இந்த நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம தக்காளி இதில் சேர்க்க போகிறதில்ல. அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலா பச்சை வாடை போகிறதுக்கு லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய், ஆமாங்க, மஞ்சள் பூசணிக்காய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு செய்ய போகிறோம். ஒரு வழியாக அந்த காய் என்ன காயின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இது கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களை பொறுமையாக காக்க வச்சதுக்கு மன்னிச்சிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பூசணிக்காவை இப்போ நம்ம நல்லா இதில் வதக்கி விட போகிறோம். நம்ம இதில் இந்த மசாலாவில் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புளிக்குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். உண்மையிலே மஞ்சள் பூசணிக்காய் பிடிக்காதவங்க, அந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காதவங்க கூட இந்த புளிக்குழம்பு வச்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. சிலருக்கு இதோட இனிப்பு சுவை பிடிக்காது. அப்படின்றப்ப சாம்பார்லலாம் போட்டோன்னா அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி புளிக்குழம்பு பண்ணுறப்ப இதில் உள்ள இனிப்பு சுவை அழகாக குழம்புல இறங்கிடுது, அதில் எதுவும் தெரில. இப்போ நம்ம இந்த தேங்காய், வெங்காயம், பூண்டெல்லாம் அரைச்சிருந்தோம்ல, தக்காளிலாம், அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு லேசாக ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு இப்போ அதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா இதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அதில் நல்லா தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் உள்ளே ஊற்றிக்கலாம். எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இப்போது இந்த புளிக்குழம்பு நம்ம ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கோதுமை தோசையோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது எல்லா இதுக்குமேவும்.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த புளிக்குழம்புல வந்து நம்ம வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிட்டோம். அதனால இந்த காய் வேகிற அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் வந்து குழம்பு கொதிச்சா போதும். அதுக்கு மேலே நமக்கு அதுக்கு டைம் எடுத்துக்காது, அவ்வளோதான். ஸோ அதை இன்னொன்று, வெங்காயத்தை நம்ம வதக்கி புளிக்குழம்பு செய்கிறப்ப அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கேரமலைஸ் ஆனப்புறம் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பச்சையாக நம்ம வெங்காயம் சேர்க்குறத விட வெங்காயத்தை வதக்குறப்போ ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, அதாவது இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்கும்ல, அந்தளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை வந்து இதுக்குள்ளே கரைச்சி உள்ளே ஊற்றிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து இதை ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து அடுப்பை வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த குழம்பு வந்து இப்போ இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஸோ வந்து இந்த குழம்புக்கு நம்ம சைட் டிஷ் வந்து ஒரு வாழைக்காய் ஃப்ரையோ, இல்லை வந்து உருளைக்கிழங்கு பொரியலோ, இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணால் சைட் டிஷ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களும் இதை வந்து நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காய் நறுக்கிறப்ப நான் தோல் நீக்கலை, ஏன்னா இது நம்ம குழம்பு பண்ணுறோம். குழம்புல வந்து தோல் நீக்கி போட்டோன்னா அந்த காய் கரைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் தோலோடு கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி இந்த குழம்பு செய்கிறதும். ஏன்னா பூசணிக்காய் வந்து பொரியல் பண்ணுறப்ப தோல் நீக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த குழம்பு செய்கிறப்ப நீங்கள் அப்படியே நறுக்கி போட்டுக்கலாம். அந்த தோல் இருந்தால் தான் காய் கரையாமல் நமக்கு அழகாக வந்து ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி வெந்து வரும். நசுங்கி நல்லா கிழங்கு மாதிரி வெந்து வரும். பாருங்கள், நல்லா கிழங்கு மாதிரி வெந்து வந்துருச்சு 20 நிமிஷத்தில். அவ்வளோதான், குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த குழம்புல பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. எல்லாமே நம்ம ஏற்கனவே வந்து குக் பண்ணிட்டோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒயிட் ரைஸில் அழகாக இந்த குழம்பை சர்வ் பண்ணி சாப்பிட்றலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த பூசணிக்காய் புளிக்குழம்பு, மஞ்சள் பூசணிக்காய் புளிக்குழம்பு. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் பால் பாயசம் வீடியோவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் பூசணிக்காய் புளிக்குழம்புல நான் சேர்த்த அந்த தனி மிளகாய் தூள், அதோட ரெசிபியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.